ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, வர ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய பிசி எக்ஸாம். ஸோ அதுக்கு எதிர்பார்க்கப்படும் வினாக்கள் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பிசி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் எடுத்து வந்திருக்கோம். என்ன கண்டென்ட் கேட்டிங்கன்னா, போன எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா கருவிகள் அதனுடைய பயன்கள் அப்படின்றது நமக்கு பொறுத்துக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே விஷயத்தை தான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். ஸோ ஆல்டிமீட்டர் அப்படின்ற கருவி எதுக்கு பயன்படுது கேட்டால், விமானங்கள் பறக்கும் உயரத்தினை கண்டுபிடிக்க பயன்படக்கூடியது. அம்மீட்டர் அப்படின்றது மின்சாரத்தை அளக்க பயன்படக்கூடியது. அனிமோமீட்டர் என்றது காற்றினுடைய வேகம் மற்றும் திசை வேகத்தை கண்டுபிடிக்கவும் திசையை தீர்மானிக்கவும் பயன்படக்கூடியது. அது ஆடியோ மீட்டர் அப்படின்னா ஒளியின் அளவை அளக்க பயன்படக்கூடியது. பேரோமீட்டர்னா வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படக்கூடியது. கார்டியோகிராம்னா இதயத்தின் இயக்கத்தை அளக்க பயன்படக்கூடியது கார்டியோகிராம், இசிஜின்னு சொல்லுவோம். அதே மாதிரி எண்டோஸ்கோப்னா உடல் உள்ளுறுப்புகளை ஆராய பயன்படக்கூடியது எண்டோஸ்கோப். இது எந்த தத்துவத்தின்படி செயல்படுதுன்னா முழு எதிரொலிப்பு தத்துவத்தின்படி செயல்படக்கூடியது. கால்வனோமீட்டர்ன்றது ஒரு சுற்றிலிப்பாயும் மின்சாரத்தை அளக்க பயன்படக்கூடியது. ஹைட்ரோமீட்டர்னா திரவங்களின் ஒப்பீட்டு அடர்த்தி ரிலேட்டிவ் டென்சிட்டியை மெஷர் பண்ண பயன்படக்கூடியது. மேனோமீட்டர்னா வாயுக்களின் அழுத்தத்தை அளக்கக்கூடிய பயன்படக்கூடியது. மைக்ரோஸ்கோப்னா சிறிய பொருட்களை பெரிதாக காட்ட உதவக்கூடியது. ஓம் மீட்டர்னா மின்தடை அளக்கக்கூடிய ஒரு கருவி. பெரிஸ்கோப்னா கடல் மட்டத்துக்கு மேலே இருக்கும் பொருளின் நீர்மூழ்கி கப்பல இருந்து பார்க்க உதவக்கூடியது. அதே பைரோமீட்டர்னா உயர் வெப்பநிலையை இல்ல வெப்பத்தை அளக்கக்கூடியது. ரேடார் அப்படின்றது ரேடியோ அலைகள் மூலம் நெருங்கி வரும் விமானத்தின் திசை மற்றும் பிற அம்சங்களை கண்டறிய பயன்படக்கூடியது அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஸ்டெத்தோஸ்கோப்ன்றது இதய துடிப்பு மற்றும் நுரையீரல் ஒலிகளை மருத்துவர்கள் ஆராய பயன்படுத்தக்கூடியது. அதே மாதிரி டெலஸ்கோப் அப்படின்றது விண்வெளியின் தொலைதூரத்தில் இருக்கும் பொருட்களை பார்க்க பயன்படும். டெலஸ்கோப்னா தொலைநோக்கின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கான ஒரு கொஸ்டின், என்ன ஒரு கொஸ்டின் அப்படின்னு கேட்டால் கீழே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்றத மறக்காம சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு அடுத்த தகவலை பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி.